இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, ராது கொடுத்தது ஜனனி, பிரச்சனை காரணம் துளசி. அந்த பொண்ணியா பஞ்சாயத்துக்கு வரல? பஞ்சாயத்துல நிக்கணுமே, அவங்க வராம என்னத்த பஞ்சாயத்து பண்ணுவீங்க? யாரத்தான் இங்க விசாரிக்கிறது? அம்பலம், துளசி அழைச்சிட்டு வரலையா? திருமதி ஜனனி சிவா ராது கொடுத்தது என் மேல தானே. நான் தானே தப்பு பண்றதா சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு துளசி இங்க வரணும்? நீங்க எதுக்கு அவங்கள விசாரிக்கணும்? ஒருவேளை அந்த பொண்ணை மிரட்டி போக வேணான்னு வச்சிருக்கீங்களோ? எங்களுக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதை துளசி கிட்ட கேட்டு தான் நிவர்த்தி பண்ண முடியும். பஞ்சாயத்துல சொல்லி அனுப்புனப்ப நீங்க எங்க போனீங்க? துளசி வரணும் நீங்க அப்ப சொல்லல. நீங்க பார்க்காத பஞ்சாயத்தா? நீங்களே கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சோம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது. அம்பலம், கோபப்படாதீங்க. சிவா, நீ போய் துளசியை கூட்டி வாப்பா. சிவா, துளசியை கூட்டு வா. சரிப்பா, கூட்டு வரேன். துளசி, துளசி, இதோ வரேன். துளசி, சிவா, என்னாச்சு? பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சா? கோர்ட்டை விட ஸ்பீடு தான் போல இருக்கே. தீர்ப்பை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் சேர்ந்து பத்த வச்சது அவ்வளவு சுலபமா அணைஞ்சிருமா என்ன? நல்லா பத்திக்கிட்டு எரியுது. துளசி, நீங்க பஞ்சாயத்துக்கு வரணுமா? கிளம்பி வாங்க. நானா? நான் எதுக்கு? நான் எதுக்கா? நீ தானே மெயின் கேரக்டர், போய் தான் ஆகணும். துளசி, அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க. பஞ்சாயத்தை காக்க வச்ச பெருமை துளசிக்குதான். பவானி, போதும். பஞ்சாயத்துல நிக்கிறது உனக்கும் அப்பா தான். துளசி, வாங்க போலாம். இவ பஞ்சாயத்துல அவமானப்படுறத நானும் பார்க்கணும். அம்மா, நாமளும் போய் பார்க்கலாமா? போலாமா? நானும் அதைத்தான் நினைச்சேன். அத்தை, வாங்க போலாம். சிவா, நாங்களும் வரோம். தேவையில்ல. அம்பலம் ஐயா பஞ்சாயத்துல குற்றவாளியா நிக்க நானும் காரணம் ஆயிட்டேன்னு எனக்கு வருத்தம் தான். துளசி, வேணும்னா உங்க சித்தியும் கூப்பிட்டுக்கோங்க. சித்தி எதுக்கு? இல்ல, அவங்க வந்தா உங்களுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. அவங்க வரமாட்டாங்க. ஏன்? ஐயா பஞ்சாயத்துல நிக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோமேனு அவங்க நைட்டு ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க 2 பேரும் இப்படி நினைக்கிறீங்க. ஆனா அப்பாவை குற்றவாளியா நிறுத்தி பார்க்கணும் தான் இந்த குடும்பமே துடிக்குது. சரி, நீங்க வாங்க. கடவுளே, அம்பலத்து ஐயாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வா. தலைவரே, மாமாவை நிக்க வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்க. மாப்பிள, ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்களும் உங்க மனைவி அமராவதியும் தலைவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட சொல்லக்கூடாதா மாமாவை நிக்க வைக்க கூடாதுன்னு? என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ளையும் அமராவதியும் போனாங்களா? எதுக்கு ஓவர் பில்டப்? அம்மாவோட பார்வையே சரியில்லை. எப்பா, இந்த பொண்ணை பாத்துங்கப்பா. இந்த பொண்ணு தான் பேரை மாத்தி
ஊரை மாத்தி ராடுத்தனம் பண்ணி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பார்க்க நல்லதையா இருக்கு. ஏம்மா நீ தான் துளசியா? ஆமாங்க, நான் தான் துளசி. சரிம்மா, எதுக்கு நீ ஜனனின் பேரை மாத்தி இந்த சிவா தம்பியை கல்யாணம் பண்ண? அதெல்லாம் சொத்துக்காக தான். அவளத்துக்கிட்ட தான் ஏகப்பட்ட சொத்து இருக்கே. துளசி ஜனனின்னு பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தல. நான் தான் தவறுதெல்லாம் ஜனனின்னு நினைச்சிட்டேன். சிவா அப்போ ஞாபக மருதி நோயால பாதிக்கப்பட்டிருந்தான். அதனால அவனுக்கும் தெரியல. கேட்டிங்களா? நீதான் ஜனனியான்னு கேட்டதும் ஆடு மாதிரி ஆமான்னு தலையாட்டி பக்காவா செட்டில் ஆயிட்டா. என்ன எல்லாத்தையும் அள்ளி கொடுத்த மாதிரி பேசுற? உங்க அப்பா வீட்டு சொத்தையா துளசி அள்ளிட்டு போனா? ஏம்மா இது பஞ்சாயத்துமா. என்னங்க பஞ்சாயத்து? என் புள்ள ராசு பார்க்காத பஞ்சாயத்தா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. நீ சும்மா இருடா. மொட்டை பையலா திரிஞ்சவனை கொண்டு வந்து நம்ம பொண்ணையும் கொடுத்து மருமகனா நம்ம வீட்டோட வச்சிருந்தா என்னம்மா பேசுறான் பாத்தியா? பாட்டி மரியாதையா பேசு. அவர் ஒன்னும் இல்லாம வந்து இங்க இருக்கல. நீங்க தான் மருமகன் இல்ல மகன்னு சொல்லி இருக்க வச்சிருக்கீங்க. அமராவதி, காலம் மடிஞ்சு போகலடி. வார்த்தையை விட்டுறாத. இத பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. ராது பிரச்சனையை மட்டும் பேசுங்க. ஏமா துளசி, நான் ஜனனி இல்லைன்னு சொல்லாது தப்பு தானே? ஏம்மா பதில் சொல்லுங்கம்மா. என்னங்க பதில் சொல்லணும்? காவேரி, பஞ்சாயத்து நடக்குதுல்ல, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசாம இரு. யாரு பெரியவங்க? இவங்க எல்லாருமா? பஞ்சாயத்துல ஒரு பொண்ணை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. இவங்கள பெரியவங்களா? அம்பலம், பொது வெளியில எப்படி நடக்கணும்னு இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலையா? உங்களுக்கு தெரியுமா? பொது வெளியில எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். ஏங்க, என்னங்க பேசுறீங்க? பார்க்க நல்லா தான் இருக்காடா. உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? ஜனனி, சிவா மாமாவை பாரு, துளசிக்காகவே பேசிட்டு இருக்காரு. சிவா, துளசிய பேசினா நீ ஏன் கோவப்படுற? பிரச்சனையே இதுதான். சிவாவுக்கு ஜனனியை விட துளசி தான் முக்கியம். பத்மா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயா நல்லா கேட்டுக்கங்க. துளசிக்கு ஒண்ணு இது முத கல்யாணம் இல்ல. இதுக்கு முன்னாடி சேதுன்னு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான்.